டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜெர்ஷா எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஜெர்ஷா எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஆப்ஷன் பி ஷூர் வம்சம். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர்? இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ ஜாகுருதீன் முகமது பாபர். தேர்ட் கொஸ்டின், மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு? மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு ஆப்ஷன் சி யூனுஸ் கான். ஃபோர்த் கொஸ்டின், பாபர் தனது எத்தனையாவது வயதில் பர்கானாவின் அரசரானார்? பாபர் தனது எத்தனையாவது வயதில் பர்கானாவின் அரசரானார்? ஆப்ஷன் பி 11 to 12 வயது. ஃபிஃப்த் கொஸ்டின், தௌலத் கான் லோடியின் மகன்? தௌலத் கான் லோடியின் மகன் ஆப்ஷன் சி திலாவர் கான். சிக்ஸ்த் கொஸ்டின், கடைசி டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை வென்று முகலாய வம்சம் நிறுவப்படுவதற்கு காரணமான போர்? கடைசி டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை வென்று முகலாய வம்சம் நிறுவப்படுவதற்கு காரணமான போர் ஆப்ஷன் ஏ முதலாம் பானிபட் போர். செவன்த் கொஸ்டின், முகலாய பேரரசின் தொடக்க கால தலைநகரம்? முகலாய பேரரசின் தொடக்க கால தலைநகரம் ஆப்ஷன் டி ஆக்ரா. எய்த் கொஸ்டின், கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு? கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி 1527. நைன்த் கொஸ்டின், சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு? சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ 1528. டென்த் கொஸ்டின், ஹோக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்தவர்? ஹோக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்தவர் ஆப்ஷன் சி பாபர். 11th கொஸ்டின், பாபரின் சுயசரிதை நூல்? பாபரின் சுயசரிதை நூல் ஆப்ஷன் ஏ துசுக் இ பாபரி. 12th கொஸ்டின், பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர்? பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர் ஆப்ஷன் ஏ ஜெர்ஷா ஷூர். 13, சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு? சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி கிபி 1539. 14, கன்னோசி போர் நடைபெற்ற ஆண்டு? கன்னோசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி கிபி 1540. 15, அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் சென்ற இடம்? அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் சென்ற இடம் ஆப்ஷன் ஏ ஈரான். 16, ஹுமாயூன் யாருடைய உதவியால் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார்? ஹுமாயூன் யாருடைய உதவியால் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார்? ஆப்ஷன் பி ஷா தாமஸ். 17, டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணமடைந்த ஆண்டு? டெல்லியில் தனது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணமடைந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1556. 18, தவறி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விடாதவர் உமாயூன் என்று குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர்? தவறி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விடாதவர் உமாயூன் என்று குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் ஆப்ஷன் பி லேன்பூல். 19, தீன்பனா என்ற தனது இரண்டாவது தலைநகரை உருவாக்கியவர்? தீன்பனா என்ற தனது இரண்டாவது தலைநகரை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ உமாயூன். 20, கிழக்கின் ரஃபேல் என அழைக்கப்படுபவர்? கிழக்கின் ரஃபேல் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி மீர் சையத் அலி. 21, சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஆப்கானிய பிரபு? சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஆப்கானிய பிரபு ஆப்ஷன் டி ஹசன் சூரி. 22, ஹசன் சூரியின் மகன்? ஹசன் சூரியின் மகன் ஆப்ஷன் ஏ ஜெர்ஷா. 23, அக்பரின் ஆட்சி காலம்? அக்பரின் ஆட்சி காலம் ஆப்ஷன் ஏ கிபி 1556 முதல் 1605. 24, அக்பர் சிறுவனாக இருந்ததால் பகர ஆளுநராக பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர்? அக்பர் சிறுவனாக இருந்ததால் பகர ஆளுநராக பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர்
ஆப்ஷன் ஏ பைராம் கான். 25 இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி கிபி 1556. 26 கிபி 1556 பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர். கிபி 1556 பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் ஆப்ஷன் ஏ பைராம் கான். 27 தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீது படையெடுத்தவர். தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீது படையெடுத்தவர் ஆப்ஷன் ஏ அக்பர். 28 மேவார் அரசர் ராணா உதய் சிங்கை தோற்கடித்தவர். மேவார் அரசர் ராணா உதய் சிங்கை தோற்கடித்தவர் ஆப்ஷன் பி அக்பர். 29 மேவார் அரசு ராணா உதய் சிங்கின் மகன். மேவார் அரசு ராணா உதய் சிங்கின் மகன் ஆப்ஷன் ஏ ராணா பிரதாப் சிங். 30 ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு. ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1576. 31 அக்பரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம். அக்பரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் ஆப்ஷன் பி சிக்காந்தரா. 32 ஜிசியா வரியை நீக்கியவர். ஜிசியா வரியை நீக்கியவர் ஆப்ஷன் பி அக்பர். 33 ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை எங்கு உள்ளது. ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ அமிர்தசரஸ். 34 நான்காவது சீக்கிய குரு யார். நான்காவது சீக்கிய குரு யார் ஆப்ஷன் டி ராம்தாஸ். 35 அமிர்தசரஸ் பொற்கோயில் எந்த சீக்கிய குருவின் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. அமிர்தசரஸ் பொற்கோவில் எந்த சீக்கிய குருவின் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ அர்ஜுன் தேவ். 36 அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தவர்களில் சரியானது. 1 ராஜா தோடர்மால். 2 ராஜா பகவன் தாஸ். 3 ராஜா மான்சிங். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 37 அக்பரின் அவையை அலங்கரித்த ஓவியர். அக்பரின் அவையை அலங்கரித்த ஓவியர் ஆப்ஷன் பி தஷ்வத். 38 பாகவத புராணத்தை பெர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர். பாகவத புராணத்தை பெர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் டி ராஜா தோடர்மால். 39 தவறுபட ஆணையினை பிரகடனப்படுத்தியவர். தவறுபட ஆணையினை பிரகடனப்படுத்தியவர் ஆப்ஷன் பி அக்பர். 40 அக்பரின் இராணுவ நிர்வாக முறையின் பெயர். அக்பரின் இராணுவ நிர்வாக முறையின் பெயர் ஆப்ஷன் சி மன்சப்தாரி முறை. 41 ஜஹாங்கீரின் ஆட்சி காலம். ஜஹாங்கீரின் ஆட்சி காலம் ஆப்ஷன் பி கிபி 1605 முதல் 1627 வரை. 42 உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர். உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ நூர்ஜஹான். 43 குஷ்ருவிற்கு உதவினார் என்பதற்காக தூக்கிலிடப்பட்ட 5வது சீக்கிய குரு. குஷ்ருவிற்கு உதவினார் என்பதற்காக தூக்கிலிடப்பட்ட 5வது சீக்கிய குரு ஆப்ஷன் பி குரு அர்ஜுன் சிங். 44 ஷாஜகான் என்ற பட்டப்பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றவர். ஷாஜகான் என்ற பட்டப்பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றவர் ஆப்ஷன் பி ஹுர்ரம். 45 உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர். உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி ஜஹாங்கீர். 46 ஷாஜகான் போர் தொடுத்த அகமது நகரை இணைத்து கொண்ட ஆண்டு. ஷாஜகான் போர் தொடுத்த அகமது நகரை இணைத்து கொண்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1632. 47 மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்த முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தவர். மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தவர் ஆப்ஷன் சி சாஜி பான்ஸ்லே. 48 ஆலம்கீர் அதாவது உலகை கைப்பற்றியவர் என்னும் இயற்பெயரை கொண்டவர். ஆலம்கீர் என்னும்
இயற்பெயரை கொண்டவர்? ஆப்ஷன் சி அவுரங்கசீப். 49. யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஷாஜகான். 50. 9வது சீக்கிய குரு தேஷ் பகதூரை கொலை செய்தவர்? 9வது சீக்கிய குரு தேஷ் பகதூரை கொலை செய்தவர்? ஆப்ஷன் சி அவுரங்கசீப்.